வணக்கம் அன்பான ரிஷபராசி நேயர்களுக்கு நவம்பர் மாத ராசி பலன் 1/1/2025 விசுவாச வருடத்திய மாத பலன்களிலே ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி அன்று பிறந்திருக்கின்ற சனிக்கிழமையிலே உங்களுக்கு 9-10 குடையவர் பலமாக லாபஸ்தானத்திலே இருக்க பெறுகின்ற அற்புதம் என்பது ரிஷப ராசிகார நேயர்களுக்கு அஷ்டமாதிபதி மறைந்து 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்று அவருடைய பார்வையும் 9ஆம் இடத்தை பார்க்கின்றது. 9ஆம் இடத்திலே மரகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இருக்கிற மறைந்த காரணத்தினாலே உங்களுக்கு ரிஷப ராசிக்கு ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம். வெளியூர் வெளிநாடு கடந்து வெளிநாடு செல்லக்கூடியவருக்கும் வரக்கூடியவர்களுக்கும் முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றது. தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம். உங்களுடைய 10ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றதும் ராகு குருவின் நட்சத்திரத்திலே இருக்கின்ற அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் இங்கே வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை நாளிலே கேது பகவான் இருக்கின்ற கேது பகவான் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்திலே உங்களுக்கு 6 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் ஆட்சி மூலத்திரிகோணம் அடைந்து ராசிநாதன் வலுவடைந்து இருக்கின்றது மட்டுமல்ல, குரு சுக்கிரனுடைய நிலைமைகள் என்பது துருசானங்களிலே இருந்து உங்களுக்கு அவருடைய 9ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது தகப்பனார்களுக்கு ஒரு சிறு மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் அந்தஸ்து மதிப்பு மரியாதை கௌரவங்கள் கூடக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. ரிஷப ராசி என்பது அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி வடிவிலே இருந்து தனக்குத்தானே வம்பு வழக்கு எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷப ராசியும் விருச்சிக ராசியுமாக இருக்கின்றது. இந்த ராசிகார நேயர்களுக்கு ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் தனக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. ஆகையாலே நீங்களுக்குள்ளே வம்பு வழக்கை நீங்களே நிதானித்து நீங்களே சிந்தித்து நீங்களே செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்புகளுக்கு அஷ்டமாதிபதி மறைந்த காரணத்தினாலே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்தை 3ஆம் இடத்திலிருந்து மறைந்து செய்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் எடுத்த வேகத்தில் எடுத்து முடிக்கின்றது. சுபகிரகம் இருக்க பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு முழுக்க கிடைக்கின்றது. குருவின் அனுகிரகம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய ஆசை அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதத்திலே 9-10 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் பாக்கியாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் காரகணம் லாபஸ்தானத்திலே இருந்து குரு சுக்கிரனுடைய மாதத்தில் ஒரு சில நாட்கள் 3 நாட்கள் கிடைத்தாலும் இனி வருகின்ற நாட்களிலும் அவருடைய தொடர்புகள் சுக்கிரனுடைய தொடர்பு கிடைக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நல்லதொரு மாற்றத்தை நவம்பர் மாதங்களிலே உங்களுக்கு குட்டி கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றார். அதே சமயத்தில் 7 குடையவரும் அங்கு ஆட்சி பலம் பெற்று செவ்வாயும் புதனும் இருக்கின்ற பொழுது குருவின் பார்வை 5வது பார்வையாக பார்த்து உங்களுடைய ராசியை பலப்படுத்துகின்றது. அதிகமான வெளிச்சத்தையும் அதிகமான உயர்வுகளையும் எடுத்த வேகத்தில் சில காரியங்களையும் பூர்வீக சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. உங்களுக்கு 2-5 குடையவர் கேந்திர சாரங்களிலே பலம் பெற்ற ராசியை பார்க்கின்ற அற்புதம் என்பது இந்த மாதம் முழுக்க இருக்கின்ற காரணத்தினாலே மீண்டும் உங்களுடைய 6ஆம் இடத்திலே சுக்கிரனும் புதன் பகவான் வக்ரகதியிலே இருந்தும் சுக்கிர பகவானை சந்திக்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய விரை செலவு வெளிநாடு வெளியூர் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே கடந்து செல்லக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகள் தொழில்களுக்காக வேலைகளுக்காகவும் செல்லக்கூடிய உங்களுடைய உழைப்புகளுக்கேற்ற ஊதியத்தை